எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. ரொம்ப நாளாக எனக்கே ஒரு டவுட் இருந்தது. நீங்கள் வந்துட்டு வெறும் ஷாம்பு மட்டும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் முடி தான் கொட்டும். அதுவே கண்டிஷ்னர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னு வைங்க, பயங்கரமாக முடி கொட்டும். ஃபஸ்ட்டு ஷாம்பு போடும்போது கொஞ்சம் முடி கொட்டும், அடுத்து கண்டிஷ்னர் போடுறீங்கன்னா எக்கச்சக்கமாக முடி கொட்டும். அப்படியே கையில் அப்படியே கொத்து கொத்தாக நம்ம கையில் வந்து முடி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, உண்மையிலே வந்துட்டு கண்டிஷ்னர் வந்து நம்ம ஹேரை சாஃப்ட் ஆக்குது, சாஃப்ட் ஆகிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா ஹேர் லாஸ் ஆகுதா, இது தெரியாமல் நம்ம வந்து கண்டிஷ்னர் போட்டுட்ருக்கோமா அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டு. நான் வந்து நிறைய இடத்துல படிச்சிருக்கேன், லைக் கண்டிஷ்னரும் ஷாம்புவும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஹேர் லாஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிஷ்னர் வந்து ஒரே டைமில் வீக்கான ஹேர் எல்லாத்தையும் புல் பண்ணிடுது. ஆனால் ஷாம்பு வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்துட்டு தலை சீவும் போதுமே அந்த வீக்கான ஹேர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும். ரெண்டுமே வந்துட்டு சேம் தான் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன். ஆனால் அது உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. ரொம்ப ரீசெண்டாக வந்துட்டு கண்டிஷ்னர் போட்டு தலை குளிக்கும் போது அந்த இது இருக்கும்ல, அந்த தண்ணி போகிறதுக்கு வந்துட்டு அந்த ஓட்டையாக அந்த இது இருக்கும்ல, அது ஃபுல்லாக வெறும் முடி, தண்ணியே போக முடியல, அவ்வளோ அடைச்சிக்கிச்சு முடி கண்டிஷ்னர் போட்டதுக்கப்புறம். ஸோ வந்து அன்னைக்கு வந்து நான் டிசைட் பண்ணேன், இதை வந்து கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், கண்டிஷ்னர் போடுறதுனால நமக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ஒரு வீடியோவும் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி வந்துட்டு நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு வாரத்தில் வந்து நான் 2 தடவை தலை குளிப்பேன். 2 தடவையுமே ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர் போட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக தலைக்கு குளித்தேன். இன்னொரு வாரம் பார்த்திங்கன்னா வெறும் ஷாம்பு மட்டும், கண்டிஷ்னர் சீரம் எதுவுமே ஹேருக்கு போடாமல் வெறும் ஷாம்பு மட்டும்தான் வந்துட்டு போட்டு ஹேர் வாஷ் பண்ணேன். சீரம் எதுவுமே அப்ளை பண்ணலை. ஸோ 2 வாரமுமே சேம் தான், ஷாம்பு கண்டிஷ்னர் மட்டும்தான் வந்துட்டு ஒரு வாரம் போட்டிருக்கேன், ஒரு வாரம் ஷாம்பு. அதை தவிர வந்துட்டு நான் எந்த ஹீட்டுமே யூஸ் பண்ணல, புதுசாக ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, எல்லாமே சேம் தான். ஸோ ஒரு வாரம் வந்து அந்த ஷாம்பு யூஸ் பண்ண வாரம் வந்துட்டு எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு, ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர் யூஸ் பண்ண வாரம் வந்து எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்குன்னு, தலைக்கு குளிக்கிற நாள் முதற்கொண்டு தலை சீவும் போது எவ்வளோ முடி கொட்டுது, அண்ட் ஹேர் பேண்டில் எவ்வளோ முடி இருக்குது, பில்லோவில் ஏதாவது நான் முடி பார்த்தேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரே ஒரு டப்பாவில் வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ 2 வீக்கையும் வந்துட்டு ஒரே டப்பாவில் ஒன் சைடு வந்துட்டு நான் ஷாம்பு போட்டு தலை குளித்த வாரம் கொட்டின முடி, இன்னொரு சைடு வந்துட்டு வெறும் ஷாம்பு போட்டு தலை குளித்த வாரம் கொட்டின முடி அப்படின்னு சொல்லிட்டு 2 முடியையும் வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், வெறும்னா ஷாம்பு மட்டும் போட்டேன் இல்லையா, கண்டிஷ்னர் போடாமல், அந்த வீக் வந்துட்டு நான் ஜிம்முக்கு போகும்போது ஹேர் பேண்ட் போடுவோம்ல, அது லூஸ் ஆனால் திரும்ப அதை எடுத்து போடும்போதெல்லாம் நிறைய முடி கொட்டுச்சு. அந்த முடியெல்லாம் என்னால் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வீட்டில் போட முடியல. ஸோ இந்த அளவு ஹேர் ஃபால் வந்து நான் கண்டிஷ்னர் போட்டப்போ கொட்டலை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த முடியையும் சேர்த்துருந்தா இது ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக இருந்திருக்கும். ஸோ கண்டிஷ்னர் போட்டாலும் சரி, கண்டிஷ்னர் போடலனாலும் சரி, சேம் முடி தான் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு கொட்டுது. நீங்களும் என்ன மாதிரி வந்துட்டு கண்டிஷ்னர் போட்டால் அதிகமாக கொட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லைங்க. நீங்களும் வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.
நீங்கள் ஏதாவது நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.